யூடியூப்ல இருந்து பார்த்தா 2 வருஷமா நீங்க வாஞ்சிநாதன் போட்டு பாருங்க. அவர் பேசுறது எல்லாமே ஜிஆர் சாமிநாதன் இதுதான் இருக்கும். அதுவும் குறிப்பா ஜாதி வச்சு தான் பேசுவார். இப்போ நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன், அந்த தீர்ப்பு ஒருத்தர் விமர்சிக்கிறார், வெளியில போயிட்டு என்னையும் விமர்சிக்கிறாரு. நான் உடனே பக்கத்து ஜட்ஜிட்ட வந்து நீங்க கொஞ்சம் விசாரிக்க சொல்லுமா. ரிட்டையர் ஆன நீதிபதி என்ன பண்ணணும், கருத்தை சொல்லணும். இந்த மாதிரி அவர் பண்ணிருக்க கூடாதுங்க, இந்த ஜிஆர் சாமிநாதன் இப்படி நடந்திருக்கலாம், இது வாஞ்சிநாதன் செய்தி அது கூட கேட்டாதான். ஆனா நீங்க என்ன ஒரு 10 பேர் ஒன்னா கூட்டிகிட்டு வந்துட்டு பிராமண எதிர்ப்பு இந்து எதிர்ப்புன்னு கரெக்டா வந்து நிக்கிறீங்க. தமிழகத்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா நாங்கள் ஒரு 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சொன்னதுல இருந்து என்ன சொல்றோம்னா, இந்த சீர்கேட்டுக்கு முழுக்க ஒரே ஒரு நபர் தான் காரணம். அது உள்துறை அமைச்சராகிய ஸ்டாலின் அவர்கள் தான். குற்றம் நடப்பது யாராலும் தடுக்க முடியாது. ஆனா குற்றம் செய்பவர்கள் மனதில் ஒரு மரண பயம் ஏற்படுத்தணும். அதுதான் போலீஸோட கடமை, சட்டத்தோட கடமை. நான் நல்லவன் நீங்க நல்லவன்றது எதனால தான் குற்றம் செய்யாம இருக்குது. நான் ஏன் குற்றம் செய்யலன்னா எனக்கு பயம். குற்றம் செஞ்சா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். கனிமொழி அவர்கள் தான் பார்த்தேன், என்ன பேச்சு தெரியுங்களா, திமுகவை பார்த்து பயந்து ஓடும் பிரதமர். நீங்க எங்க வேணாலும் கால் பதிக்கலாம், தமிழ்நாட்டில் கால் பதிக்க விட மாட்டோம். மேலேயே நீங்க பறந்துக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியதுதான். ஐஐடியில் வந்து ஓட்டை போட்டு எங்களுக்கு பயந்து ரோடு போட்டு உள்ள போனீங்க. பிரதமர் அவர்களே கால் நீங்க பதிக்க விட மாட்டோம். யாரு, கனிமொழி. இது பாத்தீங்கன்னா அப்படியே சைடில் எதுக்குங்க இது. கனிமொழியெல்லாம் வந்து அவரை பத்தி பேசக்கூடிய தகுதி இருக்கா? இவதான் பிரதமர் பாணியிலே சொல்றேன், என்னை எதிர்க்கிறவங்க யாராவது என்னை விட நல்லவங்களா தான் என்ன எதிர்ங்க, என்ன விமர்சனம் பண்ணுங்க. இங்க இருக்கீங்களே, இன்னும் ஒரு நாளாவது வஉசியோட நினைவு மன்றத்துக்கு போயிருக்கீங்களா? யாராவது ராஜராஜ சோழன் நினைவு மன்றம் பார்த்துருக்கீங்களா? போய் குடிசைங்க, இன்னும் குடிசைதான் தான் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரதமரை விமர்சிக்கிற அளவுக்கு பார்க்கும்போது தான் சிரிப்பு தான் வருது. இது யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாரும் பின்னாடி நின்றுக்கிட்டு கை கட்டி நிற்கும் போது இதெல்லாம் நீங்க யோசிச்சு பேசுங்கன்னு தான் சொல்றாரு. தமிழ்நாட்டில் இங்க இருக்கிற நம்ம ஹெச்ஆர்என்சியில் இருக்கிற எத்தனை கோயில் வந்து அவங்க கண்ட்ரோல், ஒரு 10,000 கோயில் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. 10,000 கோயில், ஒரு 500 கோயில் இல்லை, நாளை காலையில் 500 அர்ச்சகரை போடுங்களேன், என்ன ஆகும்? பிஜேபி தடுக்க முடியுமா? அதிமுக தடுக்க முடியுமா? ஏன் போட மாட்டீங்க? அந்த பாலிடிக்ஸை புரிஞ்சுட்டே தெரியும். ஏன் போட மாட்டீங்கன்னா, நீங்க போட்டீங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க. ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உங்க வேலையை பாருங்க. நீதி அரசரும் அது அவர் பிரச்சனை, வாஞ்சிநாதன் பிரச்சனை. வாஞ்சிநாதனுக்கு நீங்க முட்டு கொடுக்காதீங்க. வந்து அவர் பார்த்துப்பாரு. அவர் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்ப இல்ல, எல்லா பிரச்சனையும் அவர் இருக்காரு. விவாதிங்கன்னா எங்க இது நல்ல பேர் கிடைச்சிடுமோ இந்த ஆட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு இப்போ நல்ல பேர் கிடைக்கூடாது. எங்கேயாவது ஒரு சின்ன இல்லைங்க, நாங்க 10 ட்ரோன் அமிச்சோம், ஒன்னு சுட்டுட்டாங்க பாகிஸ்தான், இந்தியா தோற்றது, பாகிஸ்தான் வென்றதுன்னு சொல்றதுக்காக இவர் பேச மாட்டார், இன்னொருத்தர் பேச விடுவார்ல. அதுக்காக நடத்துற டிராமா. இளையபாத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக பாஜக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் குமரகுரு சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் அவர்களுக்கும் வாஞ்சிநாதன் அட்வொகேட் அவர்களுக்கும் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அது ப்ராப்ளம்னு பார்க்கக்கூடாதுங்க. அது உயர்நீதிமன்ற நீதிபதி என்ன செய்கிறாரு, அவர் என்ன செய்யணும், அவர் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்கிறதுக்குலாம் நான் இங்கே வரல. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒருத்தர் மேலேயே ஒரு தாக்குதல். அது என்ன தாக்குதல்? இந்து மதம். அவர் ஒரு குறிப்பிட்ட இதை சேர்ந்தவர், அவரோட பேச்செல்லாம் அது பிரதிபலிக்கும். அது இவங்களுக்கு பிடிக்கல, ஒரு 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 சாராருக்கு பிடிக்கல. அவர் வாஞ்சிநாதன் மேலே நாம் 2-3 நாளாக பார்க்குறது என்ன சொல்கிறாங்கன்னா, வாஞ்சிநாதன் மேலே எப்படி நீங்கள் அவமதிப்பு, நீதிமன்ற அவமதிப்பாக இருக்கலாம். அவர் லெட்டர் நேராக புகார் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அனுப்பிச்சார், கரெக்டாக தானே அனுப்பிச்சார், அதை எப்படி நீங்கள் கேட்கலாம் அப்படின்னாரு. அது அந்த பிரச்சனை இல்லை. அந்த நீதிபதிக்கு அங்கே அனுப்பிச்ச புகார் கடிதம் வெளியில் லீக் ஆகுது. இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி லீக் ஆச்சுன்னு நீங்கள் தான் விசாரிக்கணுன்றாங்க. இவர் தான் புகாதாரர், வாஞ்சிநாதன் தான் புகாதாரர், அவர் தான் சொல்லணும். ஏன்னா அவர் தான் சாத்தியக்கூறு யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா அவர்கிட்ட அதிகமாக இருக்கும். ஒரு பிரிண்ட் வச்சிருக்காரு, ஸ்ட்ரெயிட்டாக அவர் வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டு தலைமை நீதிக்கு அனுப்புறாரு. அது எப்படி லீக் ஆகும்? தலைமை நீதி அங்கே டெல்லி தலைமை நீதிபதி ஆஃபீஸ் வந்து லீக் ஆகுமா? என்ன கதை விடுறாங்கன்னா, இது அவங்க நம்ம ஏதோ பிஜேபி லீக் பண்ண மாதிரியும் அப்படிலாம் சொல்லலாம். அதெல்லாம் இல்லை, லீக் ஆகிடுச்சு, அவர் பார்த்துட்டாரு. அதை பற்றி அவர் பேசவே இல்லை. தொடர்ந்து என்னை வந்து தாக்கிட்டே இருக்கீங்களே. யூடியூப்ல இருந்து பார்த்தா 2 வருஷமா நீங்கள் வாஞ்சிநாதன் போட்டு பாருங்க. அவர் பேசுறது எல்லாமே ஜிஆர் சாமிநாதன் இதுதான் இருக்கும். அதுவும் குறிப்பாக ஜாதி வச்சு தான் பேசுவார். ஒரு நீதிமன்றத்தில் நடந்த வழக்கை வச்சு பாருங்க. நான் எப்பவுமே நீதிமன்றத்தை வந்து எப்பவுமே நீங்கள் வழக்கை விமர்சிக்கலாம், நீதிபதி விமர்சிக்கக்கூடாது. வழக்கு அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா வழக்கை விமர்சிக்க மாட்டார், நீதிபதி விமர்சிப்பார். நீதிபதி என்ன தெரியுமா, அவர் குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவர், அந்த ஜாதி சம்மந்தப்பட்டதான் கேள்வி கேட்பாரு. இப்படி நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. அது வந்தால் அவமதிப்பு வரலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் மேலே குற்றம் சொல்லிட்டா யார் மீது குற்றம் சொல்கிறோமோ நீதிபதி அவரே விசாரிக்கலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு இது சிரிப்பாக இருக்குது. எனக்கு என்னென்னா, நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தா ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் யார் எடுப்பாங்க?
அவர் தானே எடுப்பாரு. ஒரு ஒரு நீதிபதியை நீங்கள் அவமதிச்சிட்டிங்கன்னா எத்தனையோ பேப்பரில் படிப்பீங்க. குற்றம் வந்து குற்றவாளிக்கு தண்டனை சொன்ன உடனே அவன் கோவத்தில் பக்கத்துல இருந்த கழுத்துக்கு அடிச்சிட்டான், பேப்பர் தூக்கி அடிச்சிட்டான், பேப்பர் அப்போ ஒரு ஜட்ஜ் என்ன பண்ணுவார்னா அப்படியே உள்ள தள்ளுன்னுவார். அப்போ சொல்லாமா நீங்கள் எங்க இருங்க, உங்கள் மேலே தாங்க கழுத்துக்கு அடிச்சாரு, இதை விசாரிக்கிறது 3வது நீதிபதி தான் விசாரிக்கணும், நீங்கள் எப்படி விசாரிக்கலாம்? சில விஷயத்தெல்லாம் வந்து அந்த நீதிபதி விசாரிக்கக்கூடாதுன்னு வராது. கண்டெம்ட்டுமே தன்னை பற்றின சொன்னதை அவர் தான் விசாரிக்க முடியும். இப்போ நான் ஒரு தீர்ப்பு கொடுக்குறேன், அந்த தீர்ப்பு ஒருத்தர் விமர்சிக்கிறார், வெளியில் போயிட்டு என்னையும் விமர்சிக்கிறாரு. நான் உடனே பக்கத்து ஜட்ஜிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் விசாரிக்க சொல்லுமா? கிரிமினல் கண்டெம்ட் எல்லாமே டிவிஷன் பெஞ்சுக்கு போகும். மற்ற இது எல்லாமே அவர் தான் விசாரிப்பார். அவரே கூப்பிட்டு விசாரிச்சு நீ பண்ணுறது கரெக்டாக தப்பா, நீ இப்படி எழுதிருக்கியே அப்படிலாம் கேட்பார். அவர் தானே விசாரிக்கணும். அவர் என்ன கேட்குறாருன்னா, குறிப்பாக என்னை பற்றி நீ தொடர்ந்து இப்படி எழுதிட்டே இருக்கிய, அதை ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒத்துக்கல அப்படின்னா, நீ கோழையா, நீ எழுதுற லெட்டர் எழுதுற எல்லாம் எழுதுற, ஆமான்னு ஒத்துட்டு போய் உனக்கு என்ன அப்படின்னா ஒத்துக்க முடியாதுங்கிறாங்க. இதில் என்னன்னா, அவங்க 2 பேருக்கு நடந்த விஷயம் அவங்க பார்த்துப்பாங்க. நான் அது உள்ளே வரல. வாஞ்சிநாதன் செஞ்சது சரியா, நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் பண்ணது சரியான்றது நான் உள்ளே வரல. அது அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிப்பாங்க. நீங்கள் யார் வெளியிலேருந்து ஒரு 10 பேர் நீதிபதிகள், முன்னாள் நீதியரசர்கள்னு சொல்லி ஒரு 10 பேர், அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி ஆத்தரைஸ் பண்ணுறாங்களாம் சந்துரு ஜட்ஜுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, 10 பேருக்கு சேர்த்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு. அதில் ஒரு கே சசிதரன் நீதியரசர் இன்னைக்கு காலையில் சொல்லிட்டாரு, நான் மாதிரி யாருக்கு நல்லா ஆத்தரைஸ்லாம் பண்ணல, என் பேரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. கேவலமாக இல்லையா உங்களுக்கு? நீங்கள்லாம் ஒரு நீதியரசரா பழைய இருந்து, நீங்கள் உங்ககிட்ட நாங்கள் கேஸ் நடத்தியிருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ கேவலமாக இருக்குது. நல்லா இருக்கா? ஒரு ரிட்டையர்டான நீதிபதி என்ன பண்ணணும், கருத்தை சொல்லணும். அது மாதிரி அவர் பண்ணியிருக்க கூடாதுங்க, ஜி.ஆர். சாமிநாதன் இப்படி நடந்திருக்கலாம், இது வாஞ்சிதான் செய்து அது கூட கேட்டால் தான். ஆனால் நீங்கள் என்ன ஒரு 10 பேர் ஒன்றா கூட்டிகிட்டு வந்துட்டு பிராமண எதிர்ப்பு இந்து எதிர்ப்புன்னு கரெக்டாக வந்து நிற்கிறீங்க. அங்கே தான் சந்தேகப்படுறாங்க. அது தீகா வந்து நிற்குது, தீகா வந்து பின்னாடி பேக் பண்ணுறது. ஏன் இவங்கெல்லாம் எதுக்கு வராங்க? அங்கே தான் அந்த உள் அர்த்தம் எங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புது. நீங்கள் வராதிங்க, நீங்கள்லாம் அவங்க பிரச்சனை அவங்க தீர்த்துப்பாங்க, நீங்கள் கமெண்ட்லாம் அடிக்காதீங்க, வெளில வந்து கோஷம் போடுறது, விசாரிக்க. இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, நான் விசாரிக்க தலைமை நீதிபதி அமிச்சிட்டேன்ட்டாரு. தலைமை நீதிபதி எடுக்கிற உரிமை நீங்கள் உங்களுக்கு தலையிடக்கூடாதுல்ல. இப்போ தலைமை நீதிபதி அனுப்பிச்சிட்டாரு இதுக்கு, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு அந்த புகார் அனுப்பிச்சிட்டாரு. அவர் நான் பார்க்கல, டீசெண்டாக நான் பார்க்கல, அவரே முடிவு பண்ணிட்டாரு. இப்போ அவர் எந்த முடிவு எடுத்தாலும் சம்மந்தம் தானே உங்களுக்கு, அது ஒத்துக்கணும்ல. இன்னைக்கு பேட்டி கொடுக்கணுங்க எல்லாருமே, ஜி.ஆர். சாமிநாதன் நல்லபடியாக வழக்கை அவர் விசாரிக்காம நேச்சுரல் ஜஸ்டிஸ் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி தலைமை நீதிபதிக்கு அமிச்சிட்டாரு. நல்ல விஷயங்க. தலைமை நீதிபதி என்ன முடிவு எடுத்தாலும் சரி நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொன்னாங்களா? அவங்களுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி என்ன, இவர் எடுத்திருந்தாலாவது ஏதாவது ஜாதி பேரை சொல்லாமே, இப்போ இவர் எடுக்காம அவுட்டு தள்ளிட்டாரு. இப்போ அவர் என்ன ஜாதின்னு எப்படி தேடுறது? இப்போ தலைமை நீதி எந்த ஊர்லேருந்து வந்தார், இப்போ எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க, அவர் ஜாதகம் எங்கே இருக்குது, அவர் எப்படி சொல்லலாம்னு. இது ஒரு கூட்டம் இதுக்குன்னே இருக்குது. அந்த கூட்டத்தோட அந்த அவங்களோட உள்நோக்கத்தை தான் நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் தொடர்ச்சியாக ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கேடு இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தமிழகத்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக, நாங்கள் ஒரு 4 வருஷம் சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து சொன்னதுலேருந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த சீர்கேட்டுக்கு முழுக்க முழுக்க ஒரே ஒரு நபர் தான் காரணம். அது உள்துறை அமைச்சராகிய ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் தான் சிறப்பாக செயல்படணும், அவர் செயல்படாமல் விட்டுட்டாரு அப்படின்னு நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம். அது எடுத்துக்கல. அது ஒரு சம்பவமாக அதை சொல்கிற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி நடந்துட்டு வருது. இப்போ கடைசியில் இந்த ஒரு 3 மாதமாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குதுன்ற அளவுக்கு குழந்தை நடமாட்ட முடியல, வெளியில் பாட்டி ஒரு 80 வயசு பாட்டி நடமாட முடியல, கிராமத்தில் வந்து ஒரு குக்கிராமத்தில் கூட ஒரு பண்ணை வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, ரோட்டில் நடந்து போக முடியல, செயின் ஸ்நாச்சிங் வருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி திருநெல்வேலியில் கவின்ற ஒரு சின்ன ஒரு பையனை வந்து வெட்டி கொண்டுட்டாங்க. அதுவும் ஆணவ கொலை, லவ் மேரேஜ். இது எங்கே, அதாவது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான், குற்றம் நடப்பது யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் குற்றம் செய்பவர்கள் மனதில் ஒரு மரண பயம் ஏற்படுத்தணும். அதுதான் போலீஸோட கடமை, சட்டத்தோட கடமை. நான் நல்லவன் நீங்கள் நல்லவன்றது எதனால தான் குற்றம் செய்யாமல் இருக்கிறது. நான் ஏன் குற்றம் செய்யலைன்னா எனக்கு பயம், குற்றம் செஞ்சால் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், என் வாழ்க்கையே நாசமாயிடும். அந்த பயம் இருந்தால் தான் மனிதன் ஒழுக்கமாக இருப்பான். என்ன வேணாலும் பண்ணுங்க, நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது, கட்சிக்காரர் இருக்கிறான், கட்சி இருக்குது, ஆளுங்கட்சி இருக்குது, நம்மளை எல்லாம் வெளில கொண்டு வந்துடுவாங்க அப்படி நினச்சிங்கன்னா இப்படி தான் நிற்கும், சந்தி சிரிக்கும். இன்னும் பாருங்க, இப்போ கூட அவர் உணரல, ஸ்டாலின் அவர்கள் இப்பவும் உணரல. இன்னைக்கு கூட ஒரு பேட்டி கொடுக்க மாட்டாரு. பாருங்க, உங்களுக்கு தப்பு நடந்திருக்கு, நான் எப்படி பார்த்துக்கிறேன்னு. ஒன்று சாராயம் குடிச்சா செத்தா 10 லட்சம் கொடுக்குறாரு. குழந்தைங்க வந்து இந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டு குழந்தைங்க கொண்டா அவங்களுக்கு ஒன்றும் கொடுக்கறது இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கிற ஸ்கூல் செவரு விழுந்து செத்துடுறாங்க, அது காம்பன்சேஷன் கிடையாது. இது எங்கே போயிட்டு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியல. அது நான் இனிமேல் இவங்களை திருத்த முடியாது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் திமுகவை நம்ம அறிவுரை செஞ்சு அந்த 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 காலம்லாம் போயிடுச்சு. இன்னொரு 5 மாதம் 6 மாதம் தான்.
தயவுசெய்து முடிச்சுட்டு போயிடுங்க, நாங்கள் வந்து ஆட்சியை பார்த்துக்கிறோம். அந்த ஒரு அட்வைஸ் தான் சொல்ல முடியும். சார், நேற்று தினம் பிரதமர் அவர்கள் வந்திருக்காரு தமிழகத்துக்கு, பார்த்துருப்பீங்க. திருமாவளவன், அப்புறம் டிஆர்பி ராஜா, தங்கம் தென்னரசு எல்லாருமே ஒன்றா உட்காந்துருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது கால சக்கரம்ன்றது எவ்வளோ கொடுமையானதுன்றது அவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. அவங்களாம் கூட நீங்கள் பார்த்தீங்க, நான் அவங்களெல்லாம் கூட அவ்வளோ பார்க்கல. நான் பார்த்த ஒரே நபரை கனிமொழி அவர்களை தான் பார்த்தேன். என்ன பேச்சு தெரியுங்களா? ஐஐடியில் வந்து என்னை பார்த்து, திமுகவை பார்த்து பயந்து ஓடும் பிரதமர். நீங்கள் எங்கே வேணாலும் கால் பதிக்கலாம், தமிழ்நாட்டில் கால் பதிக்க விட மாட்டோம், மேலேயே நீங்கள் பறந்துக்கிட்டு அப்படியே போயிட வேண்டியது தான். ஐஐடியில் வந்து ஓட்டை போட்டு எங்களுக்கு பயந்து ரோடு போட்டு உள்ளே போனீங்க. பிரதமர் அவர்களே கால் நீங்கள் பதிக்க விட மாட்டோம். யார்? கனிமொழி. நேற்று பார்த்தீங்கன்னா அப்படியே சைடில் எதுக்குங்க இது? எதுக்கு? நாங்கள் அன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இவரை தான் பிரதமர் பாணியிலே சொல்கிறேன். என்னை எதிர்க்கிறவங்க யாராவது என்னை விட நல்லவங்களாம் தான் என்னை எதிருங்க, என்னை விமர்சனம் பண்ணுங்க. இப்போ என்கிட்ட நான் இப்போ என்னை வந்து ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறீங்களா? நான் என் மேலே ஊழல் குற்றச்சாட்டு சொல்கிறது யாராக இருந்ததுன்னா ஊழல் குற்றச்சாட்டுவே இல்லாத ஒருத்தர் சொல்லணும். அண்ணா ஹசாரே சொன்னாரா? நான் ஏற்றுக்கிறேங்க, அவர் சொன்னால் கொஞ்சம் ஏதாவது விஷயம் இருக்குன்னு சொல்கிறது யாருன்னு பாருங்கள். ராகுல் காந்தி, சரத்பவார், லல்லு பிரசாத், இவங்கெல்லாம் என்ன சொல்லாதீங்கன்ற மாதிரி தான். கனிமொழியெல்லாம் வந்து அவரை பற்றி பேசக்கூடிய தகுதி இருக்கா? அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, தவ வாழ்க்கை வருது. இவங்க எத்தனை கோடி கொள்ளடிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலினும் டிஆர்பி ராஜா அவர் பின்னாடி அமைதியாக, ட்விட்டர் எடுத்திங்கன்னா அவரோட பேச்சு அவ்வளோ மோசமாக இருக்கும். அன்னத்து பின்னாடி அமைதியாக உட்காந்துருக்காரு. தங்கம் தென்னரசு சொல்கிறாரு, இவர் வந்தது எங்களுக்கு பெருமைன்றாரு. திருமாவளவன் வந்து மகிழ்ச்சி அளிக்கிறதுங்கிறாரு. இதுதானே உண்மை. அவர் என்றைக்கும் பிரதமர் தான். நீங்கள் அவர் இப்படி தான் காட்டலாகணும். அது எதுக்கு விமர்சனம் பண்ணி மாட்டிக்கிறீங்க? நேற்று கூட எங்கே வந்தார்? கங்கை கொண்ட சோழபுரம். யாராவது ஒருத்தராவது போயிருக்கீங்களா? அந்த கோயில் உள்ள யாராவது ஒருத்தரும் காலத்துக்கு வச்சிருக்கீங்களா? தெரியும். அவர் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஊருக்கே பெருமை வருது, அந்த கோயிலுக்கே பெருமை வருது. இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியுது? அது யோசிச்சிங்களா? இவருக்கு எப்படி கங்கை கொண்ட, யாராக இருந்தாலும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில்னுவாங்க, இல்லைன்னா ராமேஸ்வரம் கோயில்னுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில், பழனி, திருத்தணின்னு. இவர் எப்படி இந்த கோயிலுக்கு போறாரு? அப்போ அவர் என்ன யோசிக்கிறாரு? ராஜேந்திர சோழனோட சிறப்பை யோசிக்கிறாரு. கப்பல் துறையை அவங்க எப்படி வச்சிருந்தாங்க, கட்டுமானத்தை எப்படி வச்சிருந்தாருன்னு அவர் தான் பார்லிமெண்ட் பேசினாரு. அப்போ ராஜேந்திர சோழனை பற்றியும் ராஜராஜ சோழனை பற்றியும் நிறைய படித்த ஒரு பிரதமர். அப்போ நம்ம அங்கே போவோம் அப்படிங்கிறாரு. இங்கே இருக்கீங்களே, இன்னும் ஒரு நாளாவது வஉசியோட நினைவு மன்றத்துக்கு போயிருக்கீங்களா? யாராவது ராஜராஜ சோழன் நினைவு மன்றம் பார்த்துருக்கீங்களா? போய் குடிசைங்க, இன்னும் குடிசை தான் இருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பிரதமரை விமர்சிக்கிற அளவுக்கு பார்க்கும்போது தான் சிரிப்புதான் வருது. இந்த யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாரும் பின்னாடி நின்றுக்கிட்டு கை கட்டி நிற்கும் போது கால கொடுமை. இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பேசுங்கன்னு தான் சொல்லணும். ராஜராஜ சோழன் கூட மிகப்பெரிய சிலை வந்து நாங்கள் திறந்து வைப்போம்னு சொல்லிருக்காரு. ஆமாம், சிலை நீங்கள் வைக்கல, இனிமேல் அவர் தான் வைக்க போறாரு. இனி வேண்டாம், இன்னும் 5 மாதம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் எங்கள் கூட்டணி ஆட்சி வந்தப்புறம் கண்டிப்பாக இன்னும் நிறைய விஷயம் வச்சுருக்கோம். பாரதியாருக்கு, வஉசிக்கு, காமராஜருக்கு, ராஜராஜ சோழனுக்கு, இந்த மாதிரி நிறைய பெருமைகளை சேர்த்தவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு பிஜேபி எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே எதிர்த்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்த ஜஸ்டிஸ் கூட அவர் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. எதுக்காக சார் இது மாதிரி? இல்லை, அவர் எப்பவுமே அவர் சொல்லும்போது என்னென்னா, அவர் கொஞ்சம் இந்து மத சம்மந்தப்பட்ட மாதிரி பேசுவார். நம்ம அது உள்ள நான் போல, அதாவது அவர் ஏன் அப்படி பேசுனது கரெக்டாக தப்பா அதெல்லாம் நான் உள்ள போல. அவர் என்ன கேள்வி கேட்குறாருன்றது வந்து ஜட்ஜை தான் பார்க்கணும். நான் இப்போ சமீபத்தில் பார்த்தேன், அந்த வாஞ்சிநாதன்றவருக்கு நான் சொல்லிட்டு இருந்தார், 2 பேர் அர்ச்சகர் ஆகணான்னு நாங்கள் கேஸ் போட்டோம். அர்ச்சகர் ஆகணும், எல்லாம் ஆகம விதிகள்லாம் படிச்சுட்டு அர்ச்சகர் ஆகணும்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னார், எல்லாரும் அர்ச்சகர் ஆகிட முடியுமா அப்படின்னு கேட்டார். இதெல்லாம் சாதாரண நடக்கிறது. அடுத்த வார்த்தை, நான் பிராமணன். அவர் சொன்னாரா, நான் சுத்த பிராமணன், நானே வந்து கருவறைக்குள்ளே போக முடியாது அப்படின்னு. அதுனா நானே அப்படின்னாரு. நான் என்ன கேட்குறேன், உங்களோட கோஷம் என்ன? இவங்களோட கோஷமே பிராமணர்கள் மட்டும் கருவறையில் போறீங்களே, நாங்கள் போகக்கூடாதுன்றது உங்க கோஷமே. அப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் பிராமணங்க, நானே போக முடியும், அப்போ நானே தானே வரணும். அதுல நானே, அந்த திமிர் எங்கேருந்து வந்தது? அவர் சொல்றாரு, ஜாதி திமிர் எங்கேருந்து வந்தது அப்படின்னாரு. இது ரொம்ப காலமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வழக்குக்காக நான் சொல்லிடுறேன், அனைவரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களே, யாரும் அர்ச்சகர் ஆகலாம்னு. தமிழ்நாட்டிலேயே ஆகலை யாருமே. இப்போ தமிழ்நாட்டில் யார் ஆட்சி நடக்குது? திமுக ஆட்சி நடக்குது. தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற நம்ம ஹெச்ஆர்என்சியில் இந்த இருக்கிற எத்தனை கோயில் வந்து அவங்க கண்ட்ரோல், ஒரு 10,000 கோயில் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. 10,000 கோயில், ஒரு 500 கோயிலில் நாளை காலையில் 500 அர்ச்சகரை போடுங்களேன், என்ன ஆகும்? இல்லை, நாங்கள் தடுக்க முடியுமா? பிஜேபி தடுக்க முடியுமா? அதிமுக தடுக்க முடியுமா? ஏன் போட மாட்டீங்க? அந்த 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 பாலிடிக்ஸை புரிஞ்சுதான் தெரியும். ஏன் போட மாட்டீங்கன்னா, நீங்கள் போட்டிங்கன்னா அதை சேலஞ்ச் பண்ணுவாங்க கோர்ட்டில். கோர்ட்டு ஸ்டே பண்ணணும். ஏன்னா
தெளிவாக சொல்கிறாங்க. அந்தந்த கோயிலுக்கு உண்டான ஆகம விதிகளை படித்து சைவமா வைணவமா எந்த எந்த இதை வச்சுருக்கீங்களோ அந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க தான் அங்கே ஆகணும். இன்னும் ஊர்லாம் போனீங்கன்னா இன்னும் பார்த்தா பிராமணர் இருக்க மாட்டாங்க. அந்த குளத்தில் எந்த எந்த இருக்காங்களோ அவங்க தான் இருப்பாங்க. இப்போ வன்னியர் கோயில் ஒருத்தர் வன்னியர் இருந்தாங்கன்னா அந்த வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்து தான் இருப்பார். அவரே பூசாரியாக இருப்பார். ஆனால் படிச்சுட்டு வருவார். அந்த 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 அவங்களோட பூஜையை படிச்சுட்டு வருவார். அந்த கல்ச்சரை படித்தவங்க தான் அங்கே இருக்க முடியும்னு தான் விதி. இந்த விதி நம்ம போட்டதில்லை. உச்சநீதிமன்றம் எல்லா தீர்ப்புகளும் சொல்லிடுச்சு. ஆனால் இவங்க வேணுட்டு ஒருத்தர் போடுற மாதிரி போடுவாங்க, ஸ்டே கொடுத்துருவாங்க. பார்ப்பன ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரி கேஸில் வந்து இவரை கொண்டு வந்து விடுறாங்க. இவர் எடுக்கிற எல்லா முடியுமே ஒரு சாதி அடிப்படையில் வரும், இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் பிரச்சனை என்னென்னா விபூதி போட்டு வர்றது. நம்ம ஊரில் விபூதி போட்டு நீ ஜட்ஜாக இருக்க முடியாது. நீங்கள் வந்து எப்படி வேணாலும் நீங்கள் வந்து மற்ற மதத்தில் நீங்கள் குறியீடு காமிக்கலாம். இந்து மதத்தில் மட்டும் குறியீடு காமிக்கக்கூடாது. காமிச்சிங்கன்னா உங்களுக்கு தாக்குதல் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு இதெல்லாம் உதாரணம். நான் என்ன சொல்கிறேன், நீதிபதிகள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உங்கள் வேலையை பாருங்கள். நீதி அரசரும் அது அவர் பிரச்சனை, வாஞ்சிநாதன் பிரச்சனை. வாஞ்சிநாதனுக்கு நீங்கள் முட்டு கொடுக்காதீங்க. வந்து அவர் பார்த்துப்பார். அவர் இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் இப்போ இல்லை, எல்லா பிரச்சனையும் அவர் இருக்கார். ஸ்டெர்லைட்லேருந்து எல்லாத்துலையும் இருக்கார். நான் என்ன கேட்குறேன், நாங்கள் 10 பேருக்கு சேர்ந்து நான் தான் ஆத்தரைஸ்ட் ஏஜென்ட்னு ஒருத்தர் சொல்கிறாரு தந்துரும். அதை 10 பேரில் ஒரு ஜட்ஜு வந்து நான் அப்படி கொடுக்கவே இல்லைன்றாரு. ஜட்ஜு போய் சொல்லலாமா? அவர் கேட்குறேன், அவர் ஜட்ஜு தானே, அவர் போய் சொல்லலாமா? சரி போய் சொல்லிட்டார். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கணும், மன்னித்து விடுங்கள். நான் சொன்ன 10 பேரில் 9 பேர் தான் ஆத்தரைஸ் பண்ணாங்க. சசிதரன் ஐயா அவர்கள் எனக்கு பண்ணலை. நான் பண்ணதாக சொன்னதை வந்து நான் மன்னிப்பு கேட்டு சொல்ல ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் இருக்கா சந்துருவுக்கு? அது இல்லை. இவங்கெல்லாம் சேர்ந்து இவரை தப்புன்றாங்க. அதான் சொல்கிறேன், இவங்களுக்குலாம் வேறு வேலையை பாருங்கள். நிறைய வேலை இருக்குது உங்களுக்கு. ரிட்டையர் ஆகிட்டா மற்ற வேலையை பாருங்கள். எல்லாம் கூடி கூடி வந்து இந்த மாதிரி வேலையை பார்க்காதீங்க. குறிப்பிட்ட ஒருத்தரை வந்து டார்கெட் பண்ணாதீங்க. இவர் தான் இப்படி தான் பண்ணுவாருன்னு. அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணலை. அவர் தீர்ப்பு என்ன, அவர் என்ன பேசுனாலும் சொல்லலை. அதை பார்த்துக்கிற, அதை கண்டெம்ட் எடுக்கிற ஜட்ஜுக்கும் அந்த கண்டெம்ட் ஃபேஸ் பண்ணுறவரும் முடிவு பண்ணிப்பாங்க. நீங்கள் நடுவில் வந்து இதை எடுக்காதீங்க, ஏன் நீங்களே விசாரிக்கலாமா அப்படிலாம் புதுசாக கிளப்பாதீங்க. அதை அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. சார், இன்றைய தினம் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள் பாராளுமன்றத்தில் ஆபரேஷன் சிந்தூர் பற்றி விவாதிச்சிருக்காங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, உலகத்தில் எந்த பாராளுமன்றமுமே தன்னோட நாடு வந்து இன்னொரு நாட்டோட வந்து இப்போ போரில்லை பண்ண தப்புக்கு பதிலடி கொடுத்து அந்த நாடே கதறி துடிச்சு என்னை விட்டுருங்க காலில் விழுந்துறன்னு சொன்ன விஷயத்த எப்படி நடத்துனீங்க, எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்குற ஒரே நாடு, எதிர்கட்சி கொண்ட நாடு நம்ம இந்தியா தான் இருக்கும். அதுவும் அந்த புகழ் முழுக்க ராகுல் காந்தி தான் போகும். என்ன சொல்லணும், நல்லதோ கெட்டதோ அடிச்சிட்டீங்க, நல்லபடியாக பண்ணீங்க. அங்கெல்லாம் தீவிரவாதத்தை தாக்குதல், தீவிரவாத முகாம் அடிச்சிங்க. அதை நான் சொல்லலை, உலக நாடுகளே சொல்லுது. நல்ல விஷயம். ட்ரம்ப் சொல்கிறாரு, நல்லா பண்ணீங்க, அடித்து கொண்டுட்டீங்க, கரெக்டு தான், நல்ல விஷயம் பண்ணீங்கன்னு. பாராட்டுறதோடு விட்டு நாம 3 நாளாக விவாதிங்கன்னா எங்கே இதை நல்ல பேர் கிடைச்சிடுமோ இந்த ஆட்சிக்கு, அந்த ஆட்சிக்கு இப்போ நல்ல பேர் கிடைக்கக்கூடாது. எங்கேயாவது ஒரு சின்ன இல்லைங்க, நாங்கள் 10 ட்ரோன் அமிச்சோம், 1 சுட்டுட்டாங்க பாகிஸ்தானோடனே இந்தியா தோற்றுறது, பாகிஸ்தான் வென்றதுன்னு சொல்கிறதுக்காக இவர் பேச மாட்டார், இன்னொருத்தர் பேச விடுவார்ல. அதுக்காக நடத்துகிற ட்ராமா. இதை போய் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து அதை போய் வெளியில் சொல்லி அதை எல்லாம் வெற்றியெல்லாம் வெளியில் சொல்கிற மாதிரி நிலைமைக்கு கொண்டாடுறாங்க பாருங்க. இது எல்லாரும் சேர்ந்து கூடி பாராட்ட வேண்டிய விஷயம், கேள்வி கேட்க வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு அப்பா நல்ல விஷயம் பண்ணாருன்னா அது எல்லா பசங்க எல்லாரும் சேர்ந்து பாராட்டணும், கேள்வி கேட்கக்கூடாது. அது எப்படி நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தோத்துட்டீங்கன்னு சொன்னாங்க, இப்படிதான் கேட்குறாங்க. நீங்கள் தோத்துட்டீங்களாமே, பாகிஸ்தான்கிட்ட தோத்து இப்படி கேட்குறாரு. இப்படி வட்டங்களை வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வச்சுட்டு மோடி 11 வருஷம் ஆட்சி நடத்துறதுன்றது உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு அவர் பாராட்டு தான் ஆகணும். சார், உங்கள் பொன்னான கருத்துக்களை இளைய பாரதியை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி சார்.